அண்மை செய்தி. ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். அரசு பள்ளிகளில் நடந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய புகார் தொடர்பாக ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவிடம் விமான நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசியது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை சைதாப்பேட்டை மாதிரி பள்ளியில நடத்திய சொற்பொழிவின் போது மாற்றுத்திறனாளிகளை மனதின் புண்படுத்தபடி பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். குறிப்பாக குடியுரிமை அதிகாரிகள் முன்னிலையில சைதாப்பேட்டை போலீசார், மத்திய உளவுத்துறை போலீசாரும் விசாரணை நடத்தினார்கள். பின்பு மகாவிஷ்ணுவை பன்னாட்டு வருகை பகுதியாக இல்லாமல் புறப்பாடு பகுதி வழியாக ரகசியமாக விசாரணைக்காக சைதாப்பேட்டை உதவியான தலைமையிலான போலீசார் தற்போது அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக மகாவிஷ்ணுவுக்கு எதிராக பலரும் கருத்து தெரிவித்த நிலையில அவர் மீது ஏதாவது தாக்குதல் சம்பவங்களோ அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க விமான நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் புறப்பாடு பகுதி வழியாக அவரை ரகசியமாக அழைத்து சென்றதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது உதவி ஆணையர் தலைமையிலான போலீசார் அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்துவதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அழைத்து சென்றிருக்கிறார்கள். கடந்த 28ஆம் தேதி சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை மாதிரி பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. குறிப்பாக சைதாப்பேட்டை பள்ளியில் நடைபெற்ற சொற்பொழிவில் மகாவிஷ்ணு பாவ புண்ணியமும் மறுபிரிவு என்ற சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தார். முன்ஜென்ம அவர்களால் தான் மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறார்கள் என்றும் மகாவிஷ்ணு அவர்கள் பேசியிருந்த போது அதற்கு அந்த பள்ளியில் பணியாற்றிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாவிஷ்ணுவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மகாவிஷ்ணுவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்பு தனது சொற்பொழிவையும் அவர் தொடர்ச்சியாக நடத்தினார். இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில அவருக்கு பலரும் கண்டனங்கள் தெரிவித்திருந்தார்கள். அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தி தொடர்பாகவும் அப்பள்ளியில் பள்ளி கல்வித்துறையின் விசாரணை குழு நேரில் சென்று விசாரணை நடத்தி பள்ளி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கைகளும் மேற்கொண்டார்கள். மேலும் சைதாப்பேட்டை காவல் நிலையம், டிஜிபி அலுவலகம், காவல் ஆணையர் அலுவலகம், தண்டையார்பேட்டை காவல் நிலையங்களை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பாக புகார்கள் அளிக்கப்பட்டது. சம்பவம் நடைபெற்ற இடம் சைதாப்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதி என்பதனால சைதாப்பேட்டை போலீசார் நேற்று அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக தொடர்பு கொண்ட போது அவர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்ததுனால அவர் தலைமறைவாகிவிட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில தான் தலைமறைவாகவில்லை என்றும் சொற்பொழிவு நடத்தி முடித்த மறுநாளே ஆஸ்திரேலியா புறப்பட்டு வந்ததாகவும் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்த காரணத்தினால இந்த ஆஸ்திரேலியா பயணத்தை அவர் மேற்கொண்டதாகவும் வீடியோ ஒன்றை வெளியிட்டதா. அது மட்டும் இல்லாமல் சட்டத்தின் மீது தனக்கு நம்பிக்கை இருப்பதனால விசாரணைக்கு ஆஜராக இருப்பதாகவும் சென்னைக்கு விமான நிலையத்திற்கு 1:10 மணி அளவில் வருவதாகவும் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதன்படி இன்று மதியம் 1:10 மணி அளவில் வந்த விஷ்ணுவிடம் குடிமை அதிகாரிகள் விசாரணைகள் மேற்கொண்டார்கள். அவருடன் மத்திய உளவுத்துறை அதிகாரிகளும் சைதாப்பேட்டை போலீசாரும் விசாரணை நடத்திய பின்பு தற்போது அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்துவதற்காக மகாவிஷ்ணுவை பன்னாட்டு வருகை பகுதியாக இல்லாமல் புறப்பாடு பகுதி வழியாக
அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு ஏற்கனவே 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் எந்த விதமான அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்காக தற்போது அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அடையாறு இருக்கக்கூடிய துணை ஆணையர் அலுவலகத்திற்கு அவர் அழைத்து வரப்படுவதாக தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இங்கும் போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது. அதே போல சைதாப்பேட்டை காவல் நிலையத்திலும் பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணையை மேற்கொள்வதற்காக தற்போது அவரை காவல் நிலையத்திற்கு உதவி ஆணையர் சீனிவாசன் தலைமையிலான போலீசார் அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள்.